Hey guys, how you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram. Welcome to day 18 guys. இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அப்படின்னா எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நம்ம ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாருன்னா, அவன் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஊர் திருச்சி அப்படின்னா அவன் நாளைக்கு சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டு இருப்பான். ஒரு கண்டினியூஷனாக ஆக்ஷனை ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணுறோம்ல, இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு 4 வகையான பார்ட்ஸ் இருக்குது. எப்பவும் போல் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னா, தமிழில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். எப்படி சொல்கிறோம்? அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ ஃபியூச்சரில் ஒரு கண்டினியூஷன் ஆக்ஷன் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கான். நெகட்டிவ் சொல்லும் போது அவன் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினை சொல்லும் போது அவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டானா அப்படின்றது நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் தேவை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதுதான் சப்ஜெக்ட்ஸ். இது பக்கத்தில் நீங்கள் வில் பி அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐஎன்ஜி, நீங்கள் என்ன வேர்ப் போடுறீங்களோ அந்த வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டுடணும். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஃபார்முலா. அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்? நம்ம ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் அது ஃபியூச்சரில் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழில் சொல்கிறோம், அதெல்லாம் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்க. நான் விளாண்டுட்டு இருப்பேன் இதே நேரத்தில். இப்போ ஒரு 5 மணி ஆகுது அப்படின்னா இதே நேரத்தில் நாளைக்கு நான் விளாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒரு கண்டினியூஷனாக ஒரு ஆக்ஷனை ஃபியூச்சரில் நம்ம சொல்கிறோம். இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? நான் அப்படின்றக்கு ஐ, விளையாண்டுட்டு, விளையாடுன்ற வேர்புக்கு என்ன? ப்ளே, ரைட்டா? விளையாண்டுட்டு இருப்பேன். இதுக்கு ரூல்ஸ் என்ன? வில் பி போட்டுட்டு வேர்ப் போட்டு ஐஎன்ஜி. அப்போ வில் பி ப்ளஸ் ப்ளே போடுங்க, ப்ளே பக்கத்தில் ஐஎன்ஜியும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஐ வில் பி பிளேயிங். நான் நாளைக்கு விளையாண்டுட்டு இருப்பேன். நான் இப்போ விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் பிளேயிங் நவ். நான் நாளைக்கு விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில் பி பிளேயிங் டுமாரோ. ஸோ இதான் கான்செப்ட். அதே மாதிரி நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு இங்கிலீஷில் ஐ வாஸ் பிளேயிங். அப்போ ஐ எம் பிளேயிங் நவ், ஐ வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே, ஐ வில் பி பிளேயிங் டுமாரோ. ஓகே, இப்போ 2வது வாக்கியத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அவன் என் கூட வந்துட்டு இருப்பான். எப்படி? அவன் என் கூட வந்துட்டு இருப்பான். மேபி நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தான். இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அவன்றது சப்ஜெக்ட், அதுக்கு என்ன போடணும்? ஹீ. அடுத்து என்னுடன் அப்படின்றத ஃபஸ்ட்டு போடாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஹீயை முடிச்சுப்போம். வில் பி போட்டுருங்க. அப்புறம் வந்துன்றதுக்கு வேர்ப் என்ன? கம். கம் பக்கத்தில் ஐஎன்ஜி போடுங்க. ஸோ ஹீல் பி கம்மிங். என்னுடன், என் கூட அப்படின்றதுக்கு வித் மீ, ரைட்டா? ஸோ அவன் என் கூட வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஹீல் பி கம்மிங் வித் மீ. அவன் என் கூட வந்துட்டு இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் கம்மிங் வித் மீ. அவன் என் கூட வந்துட்டு இருப்பானா ஹீல் பி கம்மிங் வித் மீ. நெக்ஸ்ட் வாக்கியம், அவங்க காலையில் ஓடிட்டு இருப்பாங்க. எப்படி? அவங்க காலையில் ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்கன்றதுக்கு தே, அடுத்து வில் பி போடுங்க. ஓடுன்றதுக்கு ரன் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுங்க. ஸோ ரன்னிங். காலையிலன்னு சொல்லும் போது அட் மார்னிங். ஸோ தே வில் பி ரன்னிங் அட் மார்னிங். அவங்க காலையில் ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நீளமான சென்டென்ஸ். நாங்கள் நாளைக்கு மதியம் 1 மணிலேருந்து 5 மணி வரை விளாண்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நாங்கள் நாளைக்கு மதியானம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் விளாண்டுட்டு இருப்போம்னு சொல்கிறோம். எப்படி இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வி, அப்புறம் விளையாடுறதுக்கு ப்ளே. அப்போ வி வில் பி பிளேயிங். அடுத்து மணியை போடுங்க. அப்போ மதியம் 1 மணின்றதை எப்படி சொல்லுவோம்? 1 PM, ரைட்டா? சாயங்காலம் 5 மணின்றதும் 5 PM. ஸோ 1 PM to 5 PM. We'll be playing from 1 PM to 5 PM tomorrow. எப்படி? We will be playing from 1 PM to 5 PM tomorrow. இதுதாங்க அதுக்கு ஆன்சர். இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு நம்ம படிப்போம். அவன் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான்னு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன்.
இப்போ இதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா மறுபடியும் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இட் ப்ளஸ் வில் நாட் பி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ப்ளஸ் வேர்ப் எப்பவும் போல் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அதே மாதிரி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இந்த வில் நாட் பி இருக்குல்ல இது நம்ம ஸ்போக்கனில் ஷார்ட்டாக won't be அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் won't be ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ரூல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் சமைச்சிட்டு இருக்க மாட்டேன். எப்படி? நான் சமைச்சிட்டு இருக்க மாட்டேன். எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம லாங் ஃபார்ம் போடுவோம். ஐ வில் நாட் பி. இந்த இடத்துல வேர்ப் என்ன? குக் அல்லவா? ஸோ குக் பக்கத்தில் ஐஎன்ஜி போடுங்க. ஐ வில் நாட் பி குக்கிங். ஸ்போக்கனாக சொல்லும் போது ஐ won't be cooking. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. அவ பாடிட்டு இருக்க மாட்டா. என்ன கேள்வி? அவ பாடிட்டு இருக்க மாட்டா. இந்த இடத்துல verb என்ன? sing அல்லவா? அப்போ சப்ஜெக்ட் வந்து she will not be, அடுத்து singன்னு போடுங்க, பக்கத்தில் ing போடுங்க, singing. ஷார்ட்டாக சொல்லும் போது she won't be singing. லாங்காக சொல்லும் போது she will not be singing. ஓகே, she won't be singing. ஓகே, அடுத்த வாக்கியம். அவங்க விளையாண்டுட்டு இருக்க மாட்டாங்க. எப்படி? அவங்க விளையாண்டுட்டு இருக்க மாட்டாங்க. இது எப்படி சொல்லுவோம்? they will not be playing. ஷார்ட்டா they won't be playing. எப்படி? they won't be playing. நாங்க அவன் கூட பேசிட்டு இருக்க மாட்டோம். எப்படி? நாங்க அவன் கூட பேசிட்டு இருக்க மாட்டோம். எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டான நாங்க which is we, அடுத்து பேசிட்டு இருக்க மாட்டோம். இந்த இடத்துல verb என்ன? டாக். அப்போ டாக்குக்கு முன்னாடி will not be போட்டுட்டு அப்புறம் டாக் போடுங்க, அப்புறம் ing போடுங்க. ஸோ we will not be talking. அவன் கூடன்னு சொல்லும் போது அவனுடன் with him. ரைட்டா? ஸோ டோட்டலாக we will not be talking with him. ஷார்ட்டாக சொல்லும் போது we won't be talking with him. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. நாங்கள் குமார் கூட பேசிட்டு இருக்க மாட்டோம். எப்படி? நாங்கள் குமார் கூட பேசிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் நடந்துட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் மாதிரி பேசுகிறோம். அதுதான் இது. ஸோ we will not be talking with குமார். எப்படி? we won't be talking with குமார். அதான் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே guys, ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் டன் அண்ட் பாசிட்டிவ் டன். இப்போ அடுத்து நம்ம போகக்கூடிய பார்ட் என்ன? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸாக்ட்லி அதை கற்று பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம வேர்பை தூக்கி ஃபஸ்ட்டில் போடணும். அப்போ வில்லுன்றதை இந்த இடத்துல வேர்பு ஃபஸ்ட்டு வேர்பு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேர்பை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் சப்ஜெக்ட்டு, அப்புறம் பி, அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிளுக்கு அவ சமைச்சிட்டு இருப்பாளா அப்படின்னு கேட்குறோம். அவள் சமைச்சிட்டு இருப்பா அப்படின்னா அது பாசிட்டிவ். அவள் சமைச்சிட்டு இருப்பாளா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு நீங்கள் போட வந்து வெல் போடுங்க, சப்ஜெக்டான ஷீ போடுங்க, அப்புறம் பி போடுங்க, அப்புறம் சமைக்கிறதுக்கு verb என்ன? குக், அது ஐஎன்ஜி. ஸோ குக்கிங். வில் ஷீ பி குக்கிங். இதுதான் சென்டென்ஸ். எப்படி? அவள் சமைச்சிட்டு இருப்பாளான்னு கேட்குறதுக்கு எப்படி போடணும்? வில் ஷீ பி குக்கிங். That's the answer. அடுத்த எக்ஸாம்பிள். அவங்க சென்னைக்கு போயிட்டு இருப்பாங்களா? என்ன கேள்வி? அவங்க சென்னைக்கு போயிட்டு இருப்பாங்களா? எப்படி போடுவீங்க? நான் சொன்ன அந்த ரூல்ஸ் படி வெல் போடுங்க ஃபர்ஸ்ட்டு, அவங்கன்றக்கு தே போடுங்க, சப்ஜெக்டான தே, அப்புறம் கோ verb என்ன? கோ. ஸோ கோ பக்கத்தில் ஐஎன்ஜி வரும், ஆனால் பி போடணும். ஸோ வில் தே பி கோயிங் டு சென்னை. சென்னைக்குன்னு வரனால டு சென்னை. ஸோ வில் தே பி கோயிங் டு சென்னை. அவங்க சென்னைக்கு போயிட்டு இருப்பாங்களான்றது வில் தே பி கோயிங் டு சென்னை. ஓகே, அடுத்து நீங்கள் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பீங்களா அப்படி கேட்குறோம். எப்படி? நீங்கள் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பீங்களா? இது எப்படி கேட்போம்? ஸோ வில் போடுங்க, அப்புறம் இந்த சப்ஜெக்டான யூ போடுங்க, அதுக்கப்புறம் பி. இந்த இடத்துல verb என்ன? கம் அல்லவா? ஸோ கம்மிங். ஸோ வில் யூ பி கம்மிங்
சென்னையில் இருந்துன்னு சொல்கிறோம். சென்னைக்குன்னு போட்டால் டு சென்னை. சென்னையில் இருந்துன்னு சொல்லும் போது ஃப்ரம் சென்னை. ஸோ will you be coming from சென்னை? எப்படி நீங்கள் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பீங்களான்னு கேட்கும்போது will you be coming from சென்னை? got it. சரி, இப்போ நமக்கு 3 பார்ட்ஸுமே முடிச்சாச்சு. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின் 3மே கம்ப்ளீட்டட். லாஸ்ட் ஒன்று இருக்கிறது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அதையும் பார்த்துருவோம். ஸோ இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸோட ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வில் போடுங்க, அப்புறம் சப்ஜெக்ட் போடுங்க, அப்புறம் வெறும் பிக்கு பதிலாக நாட் பீன் போடுங்க, அப்புறம் எப்போ போல் வழக்கம் போல் verb + ing. வில், சப்ஜெக்ட், நாட் பி, verb, ing. ஸோ இந்த இடத்துல அவன் வந்து கொண்டு இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்குறான். எப்படி? அவன் வந்து கொண்டு இருக்க மாட்டான், அவன் வந்துட்டு இருக்க மாட்டானா ஸ்போக்கனில் சொல்கிறான் தான். அப்போ இந்த இடத்த எப்படி போடுவோம்? வில், அது ரூல்ஸ் படி வில், அப்புறம் சப்ஜெக்டான ஹீ, அப்புறம் நாட் பீம் போடுங்க, அப்புறம் இந்த இடத்துல verb என்ன? கம் அல்லவா? ஸோ கம்மிங். ஸோ வில் ஹீ நாட் பி கம்மிங், வில் ஹீ நாட் பி கம்மிங் அப்படி சொல்லிட்டு போகிறோம். பட் மாறாக இது நம்ம ஷார்ட்டாக கேட்குறாந்தா நான் என்ன சொன்னேன்? வில் நாட் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்து won't மாறும். ஸோ அப்படி நம்ம இப்படி கேட்கலாம், won't he be coming? எப்படி ஷார்ட்டாக எப்படி கேட்பாங்க? won't he be coming? won't he be coming? will he not be comingன்றது won't he coming? இப்போ ஸ்போக்கன் வந்து ஷார்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால தான் நம்ம ஸ்போக்கனில் வந்து என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தமிழ்லேயும் பாருங்கள், அவன் வந்து கொண்டு இருக்க மாட்டானா, அவன் வந்துட்டு இருக்க மாட்டானா அப்படி மாறுதுல, அது மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் மாறுது. அவன் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்க மாட்டானா, இப்போ பெரிய வாக்கியமாக போட்டோம். இப்போ எப்படி போடுவோம்? ஃப்ரம் சென்னை மட்டும் ஆட் பண்ணுங்க. will he not be coming from சென்னை? ஷார்ட்டாக won't he be coming from சென்னை? won't he be coming from சென்னை? நாளைன்ற ஒரு வேர்டை போடுவோம். அவன் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்க மாட்டானா, இப்போ எப்படி கேட்போம்? won't he be coming from Chennai tomorrow? won't he be coming from Chennai tomorrow? அப்படி கேட்கணும். எப்படி? won't he be coming from Chennai tomorrow? அவன் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்க மாட்டானா. அடுத்த கேள்வி, அவ நாளைக்கு பிரியாணி சமைச்சிட்டு இருக்க மாட்டாளா? எப்படி? அவன் நாளைக்கு பிரியாணி சமைச்சிட்டு இருக்க மாட்டாளா? will she not be cooking biryani tomorrow? ஷார்ட்டா won't she be cooking biryani tomorrow? ஓகே, இப்போ அடுத்து குமார் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்குறோம். எப்படி? குமார் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க மாட்டானா எப்படி போடுவீங்க? will Kumar not be playing cricket? won't Kumar be playing cricket? So will Kumar not be playing cricket? will Kumar not be playing cricket? இது கொஞ்சம் சொல்லுவாங்க பாரு, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்போக்கனில் வந்து நம்ம எப்படி சொல்லணும்? won't Kumar be playing cricket? எப்படி? won't Kumar be playing cricket? குமார் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க மாட்டானா? that's it. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.